வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது ஏஆர் ஃபன் ஜோன். கொஞ்சம் தொட்டையில் வந்து சளி இருந்தது, அதனால தான். ஸோ எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால் அப்பப்போ தொண்டையை கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி, சொல்ல மறந்துட்டேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன் பார்ட் 3 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. சரி, பரவாயில்லன்னு பேசாமல் உள்ளே வந்தோடனே ஒரு ப்ரைம் ஈவெண்ட் காட்டினாங்க. ஸோ அதுக்குள்ளே போனோம். ஓகே கொடுத்துட்டு போ. குக்கீஸா கேட்டகரிஸ் என்ன இது? அமேசான் ப்ரைம் கேமிங் ட்ராப்ஸ் நவ் அவைலபிள். போங்க, என்ன சொல்கிறானுங்கன்னே தெரியல. சரி, இதை கிளைம் பண்ணிடுவோம். நல்ல வேலை வந்து அடுத்த நாள் ஆரம்பத்தில் இதையாச்சும் கிளைம் பண்ணியாச்சு. போன வாட்டி இந்த 2 ஸ்டார் அவெஞ்சர் எக்ஸன்ஸை வந்து கிளைம் பண்ணாத மாதிரி ஆகலை. எடுத்துருந்தோம்ல கைஸ், அதுக்காக. இதில் என்ன? ஐயோ, அதான் அலையன்ஸ் எடுத்து விட்டானுங்களா? அட்டா பாவிகளா, அலையன்ஸ் எடுத்து விட்டாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏங்க இப்படி பண்ணுறானுங்க? அலையன்ஸ் எடுத்து விட்டு கடுப்பேற்றிக்கிட்டு. சீக்கிரம்டா, டைம் ஆகுது. டேய், ஓகே. இப்போ வந்து கிறிஸ்டலுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். இதை கிளைம் பண்ணிடலாம். என்ன கிடைக்கும்னா ஹீலிங் போர்ஷன் தான் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஐயோ, ஹீலிங் போர்ஷன் தானே? ஹீலிங் போர்ஷன் தான். ஓகே, இது ஃபஸ்ட் லெவல் தான். கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கிளைம் பண்ணிக்கலாம். செகண்ட் இதுவும் கிளைம் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஒரு 14 தான், சரி 13 தான் இருக்குது. அதையும் 13 தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா கிளைம் பண்ணிக்கலாம். இது கொடுப்போம் நானே. ஏன்னா நமக்கு இப்போ நிறைய பேட்டில் நம்ம போக போகிறோம். அதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இல்லை பேசாமல் லேட்டராக யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா இப்போயே நம்மக்கிட்ட ரெண்டு கிட்ட இருக்காங்க. 2 பேர் 3 ஸ்டாரில் இருக்காங்க. ஸோ அதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிறிஸ்டலையும் அடிக்கடி யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் நமக்கு லக்கு கிடைக்காது. ஏன்னா நமக்கு ஒரு வேஸ்ட்டான பீஸ் கிடச்சிட்டான பிரச்சனை ஆகிடும். பட் நமக்கு ஒரு பெஸ்ட்டு பீஸ் கிடைப்பான்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம் கைஸ். ஏன்னா என்னால் பொறுக்க முடியல. ஏன்னா கிறிஸ்டல் உடைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, பிஸ்மில்லா, என்ன வருதோ வரட்டும். ஆனால் நம்ம கிடைச்சதுல நிக் ஃபியூரி ஒரு அளவுக்கு பெரிய ஆள் தான். பட் நமக்கு ஏதாவது சூப்பர் பவர் மேன் வேணும். அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும், ஒரு சூப்பரான விஷயம் கிடைக்கும். ஓகே, யார் கிடைக்கிறா? யாரு? மைல்ஸ் மொராலஸ். ஓகே, ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் கிடச்சிருக்கான். பக்கத்துலேயே அதாவது காட் கில்லர் இருந்தார். அவர் பேர் வேறு எனக்கு மறந்து போச்சு. பட் வேறு லெவல் தான் ஜாக்பாட்டு. ஓகே, இவங்கிட்ட பயங்கர பவர் இருக்குது. பார்ப்போம் இந்த இவன் எப்படி வந்து பண்ணுறான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைட்டை எல்லா 3 ஸ்டாரையும் வச்சு பண்ணுருவோமா? ஓகே, இருங்க, ஒரு இது எடுத்துடுறேன். இது ஒன்று தேவை. ஸோ பேசாமல் இது கொடுத்துடலாம். இல்லை, இது 2 தேவை. இதில் ஒன்று கொடுத்துடலாம். அதில் ஒன்று. ஓகே, கரெக்டாக இருக்குது. இது கொடுப்போம். பாருங்கள், இப்போ அவரு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டார். நான் சொன்னேன்ல, லைட்டாக கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்துடுவார். ஸோ நிக்குக்கும் கொடுத்துக்குவோம். இல்லை, எல்லாத்தையும் கொடுக்க முடியாது தம்பி. எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. இது ஒன்று கொடுக்கலாம். ஆமாம்,
கரெக்டாக இருக்கும். ஓ இப்போ இவரு வந்துட்டாரு, பரவாயில்ல பரவாயில்ல. தாருக்கு நான் கொடுக்கவான்னு எனக்கு தோணுது கைஸ், ஏன்னா தார் எனக்கு பிடிக்காது. சரி நான் எனக்கு கொடுத்துருப்போம். பிளாக்குக்கு தான் நம்ம அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா பிளாக் இஸ் மை கிங். கிங் டிச்சோலோ வாழ்க வளமுடன். ஓகே ரிவார்டு என்ன கொடுத்துருக்கானுங்க. ஓகே சூப்பர். நமக்கு நிறைய கிறிஸ்டல் கிடச்சிருக்கு. பட் இந்த கிறிஸ்டல்லாம் அவ்வளோ தேவைப்படாது. பரவாயில்ல கிடச்சிருக்குல்ல, சந்தோஷப்படணும். இப்போ நமக்கு வந்து ஒரு புது இது அன்லாக் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஸ்பெஷல் கிறிஸ்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. இது என்னையா சரி அப்புறமா வரும்னு நினைக்கிறேன். சரி நம்ம இப்பயும் இதை அப்படியே விட்டுட்டு சாம்பியன்ஸ்க்கு வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஆனால் எனக்கு தார் கிடச்சது தாங்க செம்மையாக கோவம் வருது. எனக்கு பிடிக்கவே இல்லை தார் கிடச்சிது. சரி நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், கேம் கண்டினியூ பண்ணிடலாம். ஸ்னீக் அட்டாக். ஓகே இந்த ஒரு குவெஸ்ட்டை முடிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு குவெஸ்ட்டும் பயங்கரமாக இதுவாகும் கைஸ், லென்த் அதிகமாக போகும். ஸோ ஒரு குவெஸ்ட்டும் முடிக்கும் போது தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு குவெஸ்ட்டு. ஓகேங்களா, எத்தனை வாடி சொல்லுன்னு தெரியல. இப்போது இதை இங்கே தூக்கி போட்டுருவோம். இப்போ நிக் ஃபியூரி, மைல்ஸ் மொராலஸ், அப்புறம் பிளாக் இவன் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஆனால் இது பிளாக்குக்கு பதிலாக உங்களுக்கு நான் வந்து உல்வரினுடைய பவரை இல்லை அது அது தெரியும் நிறைய பேருக்கு. நான் ஆண்ட்மேனுடைய பவர் அப்புறமா காட்டிக்கிறேன். ஓகே சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொரு கேரக்டருடைய பவராக காட்டுவோம்னா, இப்போ நிக் ஃபியூரி அண்டு மைல்ஸ் மொராலஸ் ப்ளஸ் நம்ம ஆண்ட்மேன். ஓகே யார் எடுக்கலாம், எந்த சைடு போகலாம்? ஃபஸ்ட்டு வலது பக்கமே போகலாம், நெக்ஸ்ட்டு இடது பக்கம் போகலாம். ஓகே பூஸ்ட்லாம் வந்துருச்சா நமக்கு, சூப்பர். ஐயோ சும்மா விட மாட்டேன்றானே. ஸோ ஆக்டிவேட்லாம் வேணாண்டா டேய், விட்றா என்ன. ஸோ ஐயோ ரீப்ளேஸ்மெண்ட் பூஸ்டா. ஓகே அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரில. சரி விடுங்க, ஃபஸ்ட்டு நம்ம மைல்ஸே வச்சு விளாண்டுலாம். நம்ம நிக் ஃபியூரியை கிங்குக்கு வச்சு லாஸ்ட் வில்லனுக்கு வச்சு விளாட்லாம், மெயின் வில்லன். ஸோ இருங்க, இப்போ தான் ஜாலியாக போடு. ஓகே வேறு லெவல் கைஸ், பயங்கர பவராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் பவர் எப்படி டிஃபர் ஆகுனா 1 ஸ்டார் 2 ஸ்டார் டில் 5 ஸ்டார் டில் 7 ஸ்டார் வரைக்கும் இருக்குது. லேட்டஸ்ட்டாக தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க 7 ஸ்டாரை. பட் ஃபஸ்ட்டு 6 ஸ்டார் வரைக்கும் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக 7 ஸ்டார் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பயங்கரமான பவர் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர் உள்ள வில்லன்ஸ்லாம் வருவாங்க. சரிங்களா, ஓகே. ஆனால் நமக்கு வந்து அவங்கள ஃபுல்லாக ஏற்றுறதுக்கே நிறைய டியர் அது இதுன்னு நிறைய தேவைப்படும். நம்ம இவர் யூஸ் பண்ணுவோம், ஸ்பைடர்மேனா. இப்போ ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஆண்ட்மேன் வர்சஸ் ஸ்பைடர்மேன். ஓகே போடு. ஃபஸ்ட் அடிக்க வந்தார், தடுத்தாச்சு. ஓகே வேறு லெவல். பாவ், ஓ மை காட், எவைட் ஆகிட்டோம். அதாவது இந்த இன்ஸ்டிங்க்டில் தப்பிச்சு போவோன்னுவாங்கல்ல, ஐயோ நல்ல வேலை. ஓகே இதுதான் நம்ம கிளாசிக் ஸ்பைடர்மேனோடைய பவர். இதுதான் நம்மளுடைய இவனுடைய பவர், ஆண்ட்மேன் பவர். ஆண்ட்மேனோடைய ஃபஸ்ட்டு பவர். செகண்ட் பவரை காட்டுவோம், அதே மாதிரி மைல்ஸ்க்கும் காட்டுவோம். 3 பவர் வரைக்கும் இருக்குது மைல்ஸ்க்கு, இந்த மாதிரியே காட்டுவோம். ஸோ கம்மியாக இருக்காங்களே, பரவாயில்ல. இப்போ நம்ம மைல்ஸோடைய ஃபஸ்ட்டு பவரை பார்ப்போம். மைல்ஸ் மொராலஸ். ஸோ இவனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பவர் எவ்வளோன்னு பார்ப்போம்னா, நம்ம அடி வாங்கி ஆகணும். ஐயோ அடி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ண முடியும். ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு பவர், பார்த்துக்கோங்க. ஏய் நான் ஃபுல்லாக காட்டுறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க, வெறுப்பாகுது. திருப்பி காட்டுவோம்.
ஓகேங்களா? இப்போ செகண்ட் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, செகண்ட் இதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஏன் இவன் இப்படி அடிக்கிறத பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் ஆகுது. ஆனால் செகண்ட் பவரை காட்டி ஆகணும்ல. ஐயோ சே, ஐயோ இதை யூஸ் பண்ணிட்டேனே லூஸ் மாதிரி. போடா நீ எங்கிட்ட சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க, வெறுப்பாகாது. சரி, நம்மளால் செகண்ட் பவர் பார்க்க முடியல. பட் நெக்ஸ்ட் இதில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஆண்ட்மேனோடைய செகண்ட் பவரை பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவரை பார்த்துருப்பீங்க, செகண்ட் பவரை பார்ப்போம். நீ எவ்வளோ பவராக இருந்தாலும் நான் நடிப்பேன்டி. என்ன அடிப்பேரி இவளாடி நீ? போடி போடி, எலக்ட்ராவா எலக்ட்ரா. ஓ, ஃபஸ்ட்டு நான் வந்தோடனே தப்பிக்க தான் பார்த்தேன். பட் டக்குன்னு வந்து அடிச்சிட்டேன். ஓகே, இது வேறு லெவல் இன்ஸ்டிங்க்ட் தான். போடு போடு போடு, அப்படி போடுறா. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. பசங்களும் இப்படி தடிப்பேன், பொண்ணுங்களையும் அப்படி தடிப்பேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் எவ்வளோ பெரிய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மேன் தெரியுமா? ஆஹா, மாட்டினாரு ஒருத்தர். வேணுன்ட்டே தான் மாற்றேன், ஏன்னா செகண்ட் பவர் பார்க்கணும்ல. அதுக்குள்ளே இவ்வளோ போட்டேன்னா. போடு செகண்ட் பவர் போடு. மூஞ்சிலே ஒன்று விட்டு. ஓகே, ஆண்ட்டை வச்சு அடிக்கிற அப்படி. ஓகே, இதுதான் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் செகண்ட் பவரு. ஏன்னா நான் தேர்ட் ஸ்டாரில் இன்னும் வச்சுருந்தேன். பட் அதில் ஃபஸ்ட்டு பவர்லேயே ஜெயிச்சிருவேன். போய் சும்மாலாம் உனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. போடு ஒன்று போடு. அடே யாரையா நீ? ஓ மை காட், அவள் போட்டுருவாளோ? இல்லை, போட மாட்டா. போட வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனால் நம்ம போட்டாச்சு. ஆனால் கைஸ், நான் ஒரு லூஸு கைஸ். ஏன்னா தேவையில்லாமல் அவங்க செகண்ட் பவர். சரி, நம்ம இப்போ போட போகிறோம் எல்லாரையும். நெக்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் நம்ம மைல்ஸோடைய 2 பவரையும் காட்டிடுவோம். இப்போ நிக் ஃபியூரியோட 3 பவரையும் காட்ட போகிறேன். பார்ப்போம், காட்ட முடியுதா இல்லை அவன் முன்னாடி செத்துடுறானா, இல்லை நம்ம செத்துருவோமான்னு பார்ப்போம். செத்துருவோம்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓ மை காட், வந்தோடனே அடிச்சுட்டான். வெறுப்பாயிடுச்சு. நான் பாட்டுக்கு மூடிட்டு இருந்தானே இருக்குங்க. ஆமாம் இல்லை, நம்ம தான் வேணுன்ட்டு காட்டணும். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. டைம் ஆகுது, டைம் ஆகுது. ஓகே, நல்லிஃபை பண்ணிட்டாங்க நம்மளுடைய பவரை. என்னடா, ஓ ஃபஸ்ட்டு பவர் வந்துருச்சா? ஓகே, அவன் யூஸ் பண்ணிட்டான். ஓகே ஓகே, வேறு லெவல் தான் கைஸ். பட் அவன் தப்பிச்சிட்டான். ஆனால் எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னோட அவன் கம்மியான இதில் தான் இருக்கணும். சீக்கிரம் ஆட்றா, வெறுப்பாகுது. சீக்கிரம் 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 முடி, சீக்கிரம் முடி. அட்ரா, டக்குன்னு வியூவர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி வெறுப்பேத்துற? ஓடு, இப்போ செத்தாங்க அவன். ஓகே, செகண்ட் பவரு. ஓகே, வேறு லெவல். அவனே செத்துருவான் போலையே. சாவு. ஆஹா, அவனே செத்துட்டான். சரி, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டில் அதே மாதிரி பவரை பார்த்துருவோம். இவருடைய தேர்டு பவரு, நம்ம மைல்ஸோடைய செகண்ட் அண்ட் தேர்டு பவரு. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஆண்ட்மேன் பார்க்க வேணாம், நெக்ஸ்ட்டு மாற்றலாம். கமோரா 2 ஓகே, வேறு லெவலு. இப்போ அப்கிரேட் பண்ணிவிடுவோம். கமோராவெல்லாம் இல்லை, யார் அப்கிரேட் பார்த்தீங்களா? இத்தனை பேர் இருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? இந்த அட்டுமா நல்லா இருப்பான். பட் அட்டுமாவோட எனக்கு இன்னொருத்தனை ரொம்ப பிடிக்கும் கைஸ். வேறு லெவல் அவன். எங்கவன். ஓகே, இந்த பிளாக் பேந்தரு, இந்த பிளாக்கு. அதுக்கப்புறமா இன்னொருத்தன் எங்கே போனான் அவன்? காணுமே. இருங்க கீழே போவோம். இங்கே எங்கேயாவது அட்டுமாவை எடுத்தாச்சு. இப்போ நமோர் கூட கோர் இவர். ஓகே, இவர் பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கே ஒரு சில்வர் இதை காணோம். இந்த சில்வர் சர்ஃபர்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு 5 ஸ்டாரில் வாட்டி கிடச்சிருந்தாரு. பட் அந்த வாட்டி நான் கேமை டெலீட் பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு கில்மாங்கரும் பிடிக்குதோ, இங்கே இருக்காங்க. பட் அவனை விட எனக்கு வந்து அட்டுமா, கில்மாங்கர், மெஃபிஸ்டோ, மிஸ்டர் நெகட்டிவ், அந்த மாதிரி நிறைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பட் மார்பியஸ்லாம் இருக்காரா? ஓகே, பட் எனக்கு நமோர் இங்கே இருக்கான். நமோர் ரொம்ப பிடிக்கும். ஃபோனிக்ஸ் பிடிக்காது. ஃபோனிக்ஸ் அதான் பவர்ஃபுல் தான், பட் அவ்வளோ பிடிக்காது. எங்கே போனார்? ஹல்க்கு. தலை வேற அறியும். தலை ஹல்க்கு.
ஓகே இது பிளாக் ஸ்பைடர் வேணாம்மா. ஓகே ஓகே விடுங்க, அதை பார்த்துக்குவோம் அப்புறமா. இப்போ நம்ம வந்து சாம்பியன் அப்கிரேட் பண்ணுவோம். எந்த சாம்பியனை யார் அப்கிரேட் பண்ணுறது? தோர் அவரும் பாவம்ல. என்னதான் இருந்தாலும் அடிங் பார்த்தீங்களா கைஸ், டக்குன்னு எவ்வளோ இது சுருட்டை பார்த்துட்டானே. டேய் 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 என்ன விடுங்கடா. டேய் என்னடா இது கடுப்பு ஏற்றுது. ரீசெட்டை என்னடா பண்ணுறீங்க? டேய் விடுங்கடா. ஓகே ஐயோ தேவையில்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, என்ன ஆச்சு இது? ஓகே இன்னுமே அவர் பவர் எடுக்கலை. சரி நம்ம இப்போ வந்து உள்வரினும் ரொம்ப தேவைப்படுவார். ஸோ உள்வரினுக்கு கொடுத்துக்கலாம். இவ்வளோ பவர்லாம் கொடுக்க முடியாதுடா. ஏன்டா இப்படி என்ன கடுப்பு ஏற்றாதீங்கடா. டே விடுங்கடா. ஓகே இவருக்கு ஏற்றினோடனே இவரும் 200 தாண்ட மாட்டிக்கலாம்டா. இவ்வளோ ஏற்றுறேன்னு. ஓகே இப்போ நம்ம யாருக்கு ஏற்றுறது? யாருக்கு ஏற்றுறோம்? ஓகே ஸ்பைடிக்கு ஏற்றுக்குவோம். ஓகே இது கொடுத்து ஏற்றிக்குவோம். ஓகே 413 இதுவும் ஏற்றிக்குவோம். எவ்வளோ ஆகுது? 437. ஓகே எது கொடுக்கலாம்? இதோ இதில் என்ன ரிவார்டு? இதுலேயும் ஒன்றும் அவ்வளோ கிடைக்கல. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு யார்கிட்ட போகலாம்? கிறிஸ்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன். ஓகே அது அப்புறமா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர மாட்டேங்குது. எது சேலா? என்கிட்ட இப்போ 100 ரூபாய் இருக்குது, 100 இது இருக்குது. பட் நான் அதை செலவு பண்ண மாட்டேன், சேர்த்துக்க போகிறேன். ஓகே ட்ரைனிங் கிரவுண்டா? ஓகே இதில் ஒரு விஷயம் நடக்கும். இதையும் அப்படியே காட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 30 இது கன்ஃபார்மாக 1 ஹவர் கிட்ட வந்துடும் ஒரு இது முடிக்க. நெக்ஸ்ட் ஆக்ட்லலாம், அதாவது 3rd ஆக்ட்லேருந்து அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பிளாக் அவ்வளோதான். ஓகே இது பேரி போல். ஸோ வந்து அந்த மாதிரி அவன் வேகமாக அடிக்க வரும்போது நம்ம தடுக்கணும். அவர் கரெக்டாக அடிக்கும் போது நம்ம தடுக்கணும். ஓகே புரியுதா? இப்போ அப்படி அடித்தோன்னு நினச்சிக்கோங்களேன், அவருக்கு மயக்கம் வரும். அந்த கேப்பில் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா 3 ஸ்டாரு 2 இதுக்கு 2000 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு வைக்கணும். லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஐயோ முன்னாடியே வச்சிட்டேன். கரெக்டாக ஒரு அடிக்கும் போது மூடணும். ஓகே இது ஒரு பேரி. இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். இதுதான் கேப்டன் அமெரிக்காவுடைய 3rd இதுதான். இவ்வளோதான் கைஸ், வேஸ்ட்டு கைஸ். இதெல்லாம் அவ்வளோவா எனக்கு கேப்டன் பிடிக்காது. நான் அப்போவே சொன்ன வரேன், கேப்டனே எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே டுட்டோரியல் செக்டரில் அதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஒவ்வொரு குஸ்டியும் 100ஆக முடிக்கணும். நான் அப்போ அதாவது இந்த ஆக்ட்லாம் வரும்போது ஆக்ட் 2 ஆக்ட் 3லாம் முடிக்க வரும்போது நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணுவோம் கைஸ். கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம கேரக்டரை மாற்றலாம். இப்போ இவனுக்கு பதிலாக யாரை வைக்கலாம்? கேப்டனுடைய 3rd பார்த்துருப்பீங்க, கமூரா வேணாம், இது உள்வெரி. ஓகே உள்வெரிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணலாமா? இப்போ இடத்துல இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கமோரா இருக்காளா? நம்ம வந்து கமோரா வர்சஸ் ஈவனை வச்சுக்கலாம். பேர் என்ன? உள்வெரின். ஆக்சுவலாக எனக்கு உள்வெரின் சாரியும் பிடிக்கும். அப்படி ஓகே வந்தோடனே ரீஜென்ரேட் ஆகும் கைஸ். இவருக்கு ரீஜென்ரேட் தான் ரொம்ப நல்ல விஷயமே இவர்கிட்ட. ஏன்னா மற்றவங்களை அடிக்கும் போது ரீஜென்ரேட் ஆகும், அதுதான் நல்ல விஷயம். இப்போ ஆனால் நல்லாயிருக்கும். சரி ஃபஸ்ட்டு பவர் காட்டுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே ரீஜென்ரேட் ஆகட்டுமே உடனே. ஐயோ இவ்வளோ அடித்தா கூட ஜெயிச்சு. ஓகே விடுங்க. பட் 96ல் ஜெயிச்சாச்சு. ஓகே இப்போ வந்து ரெட் ஹல்கோட சண்டை போட போகிறது யாருன்னா மைல்ஸ் மொராலஸ். ஓகேங்களா மைல்ஸோட தான் விளாட போகிறோம்.
என்ன ரெட் ஹல்க் இவ்வளோ கம்மியான பவரில் இருக்கான். ஓகே ஓகே அந்த மாதிரி. ஓகே ரெட் ஹல்க். என்னடா இது? சரி நீனே நடி, நீனே ஆடுறா. ஓகே ரெட் ஹல்கோடைய ஸ்பெஷல் பவர் இதுதான். நமக்கு வரும்போது நம்ம காட்டிக்குவோம் கைஸ். ஓகே ஃபஸ்ட்டு பவரை விடு, செகண்டு சீக்கிரம் கொண்டு வா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. என்னாச்சு? மிஸ் ஆகுதா? டே என்ன அடிடா. பார்த்தீங்களா, எனிமிக்கிட்ட நாமளே நம்மளை அடிடான் இருக்கோம். எவ்வளோ பெரிய புத்திசாலித்தானோ பார்த்தீங்களா கைஸ், எப்படி அடித்தானு வேறு லெவலில். அது செம்மையாக இருந்தது. ரியலி ரியலி கூல், வேறு லெவல். நெக்ஸ்ட்டு இவனோட தேர்டு பவரை பார்த்துடலாம். ஏன்னா தேர்டு பவரில் அப்படியே வந்து ஒரு கட்சின் மாதிரி காட்டுவானுங்க, சூப்பராக இருக்கும், கட்சின் மாதிரியே இருக்கும். நான் குயிக் சில்வர் வச்சுருந்தேன் கைஸ், குயிக் சில்வர் 4ல், அதாவது 4 இதில் பேர் என்ன 4 ஸ்டாரில். அவருடைய தேர்ட் பவர் ரொம்ப மொக்க. பெரிய பண்ணிட்டேன்னா இப்போ புரியுதா கைஸ் எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு. அது பெரிய வச்சு நம்மளால் தோக்கடிக்க முடியும் சில பேரை. அடி கொடுக்க வாங்கிக்கிட்டே இருப்போம். ஓவராக என்னை கடுப்பேற்றிட்டானா மூஞ்சிக்கு பல்லெல்லாம் பேத்து கொடுப்பேன். கன்ஃபார்மாக சொல்கிறேன், நான் தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். தோற்றுறோம். ஐயோ என் பயமாக இருக்குது கைஸ். ஓகே நம்மளை தோக்கடிச்சிடுவான், கன்ஃபார்மாக தோக்கடிக்க மாட்டான். போடு, நல்ல வேலை 8வது இதில். ஓ வேற லெவலு. ஆஹா நான் 1% எழுந்துட்டான்டா முட்டா பையன். கைஸ் பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருந்ததுன்னு. பட் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதான் நம்ம வந்து அவரை அப்கிரேட் பண்ணி பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டோம்னா பயங்கர பவராக இருக்கார். நான் உண்மையிலே சொல்கிறேன். சரி அப்படி பார்த்துக்கலாம். 2 இது பார்த்தாச்சுல. இப்போ நம்ம வந்து உல்வரினுடைய 2வது பவரை பார்த்துக்கலாம். ஓகே இதுதான் உல்வரினுடைய இது மொரட்டதி. அது பேர் என்ன, நான் ஏதோ பேர் வச்சு கூப்பிடுவேன் கைஸ். மொரட்டு குத்தா. மொரட்டு குத்தா சரி இல்லை, மொரட்டு குத்துன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஐயோ ஃபஸ்ட்டு பவர் கொடுத்தோடனே நமக்கு இது ஆகும் ரீஜென்ரேட்டு. செகண்ட் பவர் தான் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா எனக்கு உல்வரின் பவர் கம்மியாகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. சரி சீக்கிரம் அடி. நான் செகண்ட் வேணாம். ஓகே இவன் எனக்கு தோக்கடிச்சிருவான் போல். நம்ம அதுக்குள்ளே தோக்கடிச்சிடலாம். ரீஜென்ரேட் ஆகிற வரைக்கும் என்ன வெறுப்பேக்காத. ஓகே நல்ல வேலை கைஸ் 1% ஜெயித்தோம். ஐயோ நான் என்ன நினச்சேன், சீக்கிரமாக முடிச்சிட்டானா நம்ம செகண்ட் பவரை காட்டிடலான்னு நினச்சேன். ஐயோ வேணாங்க, நம்ம மிக்ஸ்பியூரியோடைய லாஸ்ட் பவரை மட்டும் காட்டிக்குவோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வில்வேரினுடைய செகண்ட் பவரை காட்டிக்கலாம். ஏன்னா பயமாக இருக்குங்க. எப்படி பண்ணால் பார்த்தீங்களா, டக்குன்னு லாஸ்ட்டு கொண்டு போயிட்டாங்க. ரீஜென்ரேட் ஆகிற ஆளே கொல்ல போயிட்டான். எனக்கு எவ்வளோ வெறுப்பாகும். ஓகே இவன் என்னடா ஓவர் அடிச்சிட்டு இருக்கேன். டே ஆமாம் இல்லை நான் தான் அடிக்க விட்டேன். சரி விட்டு சீக்கிரம் அடி. ஓ பெரி இதுதான் பெரி சரிங்களா. ஓகே ஓகே சீக்கிரம்டா, நான் தோக்குற நிலைமையில் இருக்கேன். கைஸ் தோற்றுவோம் போல. எங்கள் பவர் நல்லா குறைச்சிக்கலாம், அப்போ தான் அந்த தோக்குற நிலைமையில் கூட ஜெயிக்க முடியும். ஓகே பார்த்துக்கங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. ஓ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. ஓ மை காட், ஓடு தலை, வேற லெவல் தலை. நீ பார்த்தீங்களா கைஸ், வேற லெவல். இப்போ தான் நான் மிக்சியர் இதையும் பார்க்குறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் வச்சதில்லை. ஏன் மைல்ஸை கூட இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக. வேற லெவல் கைஸ். ஓ 3 ஸ்டார் கமோடா கிடச்சிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ரிவார்டு வேற லெவல் கைஸ். சரி நம்ம போயிட்டு, இந்த மாதிரிலாம் எனக்கு ஆட்கள் வந்ததில்லை, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே ஒவ்வொருத்தங்களையும் இப்போ யார் ஏற்றலாம், நிக் ஃபியூரி அப்புறமா கமோரா. ஓகே இது வேணாம் பேசாமல் இது ஒன்று கொடுத்துக்குவோம், இது 2 கொடுத்துக்குவோம். ஓகே
2 கொடுத்துக்குவோம். ஓகே, எவ்வளோ ஆகுது? 41. ஸோ இப்போ நம்ம அதே லெவலில் ஈவனுக்கும் கொடுப்போம். ஓகே, இது கொடுத்தாலே போதுமா? சரி, கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம தம்பி இதுவாக போகிறான்டா, இது ஃபுல்லாக போகிறான். சரி வாங்க, இதில் போயிட்டு எதாவது கிளைம் பண்ணிக்கலாம். என்னது இது? ஓ வேறு லெவலு. ஓ மை காட், நெக்ஸஸ் கிறிஸ்டல் கைஸ், மியூட்டட் நெக்ஸஸ் கிறிஸ்டலு. ஓகே, 4 இல்லைன்னா 3 ஸ்டார் ஆட்கள் கிடைப்பாங்க. பட் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு லெவல் ஏற்றணும்னு நினச்சிக்கோங்களேன். நமக்கு நிறைய பேர் இது வருவாங்க. வேறு என்ன, நிறைய பேர் வாய்ப்புகள் என்னென்னா இது கிடைக்கலாம். பேர் என்ன, 4 ஸ்டார் அப்படி கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போயே எடுத்துடலாமான்னு தோணுது. ஏன்னா என்னால் முடியல, தாக்க முடியல. சரி எடுத்துருவோம். நமக்கு 4 ஸ்டார் கிடச்சா நல்லது தான். பிஸ்மில்லா, எல்லாமே இறைவனால் பெயரால். ஓகே, கொடுத்தாச்சு. என்ன வருது? நான் ஓவராக பண்ணுறேன்ல. ஓகே 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 4 ஸ்டார் போட்டு நைட் கிராலர் 4 ஸ்டார் ஒருத்தன் கிடச்சிருக்கான். நான் 4 ஸ்டார் தான் எடுப்பேன். ஓகே, நம்ம வெறும் 6வது லெவல்லே ஒரு 4 ஸ்டார் கிடச்சிருக்கா அப்படி. ஓகே, பட் இவருடைய பவர் என்னன்னு தெரில. இருந்தாலும் நம்ம 10வது நாளில் நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஆள் தான் கிடைக்க போகிறான். அது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இதுதான் 6 ஸ்டார். ஓ மை காட், ஓ 5 4 ஸ்டார் இது, சாரி 3 ஸ்டார் இது, அந்த 3 to 4 ஸ்டார் 2 இது 2. என்னது இது? இது ஓ பை பண்ணுறதா? வேஸ்ட்டு. அட போடா டேய், இப்போயே காசு கொடுக்க சொல்லுவேன். நான்லாம் கொடுக்க மாட்டேன். போ. ஐயே, நமக்குலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது. நான்லாம் காசுலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஓ மை காட், வாவ் கைஸ், இவருக்கே நம்ம பவரை கொடுப்போம். பட் என்ன, இவரை ரேங்க் அப் பண்ணுறது தான் கஷ்டம். 4 ஸ்டாரை ரேங்க் அப் பண்ணுறது தான். ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன் என்னென்ன இதுன்னு. பேர் என்ன, எப்படி பவர் ரேங்கிங் அப். ஓகே, ரேங்க் அப் என்னென்னா இந்த மாதிரி டியர் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு இது இருக்குது கைஸ். என்னென்னா இப்போ சயின்ஸ், அதாவது ஒருத்தன் சயின்ஸால் உருவானவன், இன்னொருத்தன் பவரால் உருவானவன், இன்னொருத்தன் மியூட்டன்ட்டு, இன்னொன்று ஸ்பேஸு, அதாவது காட் பீயிங்ஸ் மாதிரி. நான் தெளிவாக இன்னொன்று வீடியோ போடுறேன், ஓகேங்களா? நம்மக்கிட்ட இப்போது 4 3 ஸ்டார் ப்ளஸ் 1 4 ஸ்டார் இருக்காங்க. ஸோ வேறு லெவல் ஜாக்பாட் அடிச்சிருக்கு. சரி கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட தெரியாக மாசாக முடிச்சு விட்றோம் எல்லாரையும். ஓகே, பாய் கைஸ், பாய். என்னையா இது? என்னது இது? ஏதோ போட்டிருக்கானுங்க. ஓகே, மெயில் ஏதோ வந்திருக்கு. ஒரே நிமிஷம் இதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, போடே இருங்க கைஸ், ஏதோ கொடுத்துருக்கானுங்க. என்ன கொடுத்துருக்கான்? இது வேணாம். நமக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்தாலும் கொடுப்பானுங்க, ஜாலியாக இருக்கும் ரிவார்டெலாம் கிடச்சா. ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு வாட்டி கிடச்சிது. அதாவது அப்டேட் ஆகும்போது. ஓகே, என்னது இது? ஏன் ரிவார்டே கொடுக்கல டேய்? அட பாவி. ஓ, என்னை கிக் அவுட் பண்ணிட்டாங்களா? ஓகே, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்டு பிடிக்கலான்னா, இப்போ இதுக்கு போயிடலாம். டியூவல் பண்ண முடியாதா? இது டியூவல் அன்னைக்கு இன்னும் கிடையாதா? ஓகே, விடுங்க. நம்ம இப்போது 6 ஸ்டார் யாருன்னு இங்கே பார்ப்போம். சில பேர் இந்த மாதிரி மறைச்சி தான் வைப்பாங்க, பரவாயில்ல. ஓ, இது நம்ம அலையன்ஸ் ஸ்கூலில் இருக்கிறவங்க. சரிங்களா, நம்ம அலையன்ஸ் ஸ்கூலில் இருக்கிறவங்கள நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். என்னையா இது ஒரு குற்றமாக இருக்குது. இவன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.